மாசி கடைசியிலேருந்து பங்குனி கடைசி 28 நாளைக்கு பச்சை பட்டினி விரதமா இருப்பாங்க. அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே வச்சிருப்பேன். இவங்களுக்கு ஒண்ணுமே சாப்பாடு இல்லை. நமக்காக அவங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புல்லு மாவு, பானகம், வெறும் பால், அப்புறம் பாத்தீங்கன்னா பல வகை. இதுதான் அவங்க அம்மா 28 நாளைக்கு இதுதான் சாப்பிடுவாங்க. 28 நாளைக்கு வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தாய் வீட்டுல இருந்து சீதனை வரும். பூ வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பூ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கம் அவங்க அண்ணன் வீட்டுல இருந்து தான் வரும். ஏன் நம்ம இதெல்லாம் பூ கம்மி, அங்க பாத்துருப்பீங்க நீங்க. அப்படியே இங்க இருந்து எப்படி ஒரு 10 மைல் தூரத்துக்கு வச்சிருப்பாங்க அந்த அம்மாவுக்கு. நம்ம என்னால முடிஞ்சது அம்மாவுக்கு நான் செய்யறேன். சரிங்களா? இது 3வது பூச்சிடுது. இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரத்தோட முடியுது பச்சை பட்டினி விரதம். நாங்க இங்க கொண்டாத்தம்மாவுக்கு மாலை போட்டதுனால போயிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு பச்சை பட்டினி விரதம் இருப்போம். பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது எப்படின்னா, அம்மாவுக்காக இருக்கிறேன், நான் உங்களுக்காக இருக்கிறேன், அவங்களும் நமக்காக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு இருக்கிறதும் மக்கள் நமக்காக தான். அவங்களுக்காக யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மக்கள் நம்மளோட இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது. தனக்காக நம்ம எல்லாமே விரதம் இருந்து நான் எனக்கு இந்த நேர்த்திக்கடை செய்யறேன், அந்த நேர்த்திக்கடை செய்யறேன்னு நிறைய பேர் நிறைய சாமிங்களுக்கு விரதம் இருக்கும். நமக்காக விரதம் இருக்கிறது இந்த அம்மா தான். பச்சை பட்டினி விரதம் 28 நாளைக்கு இந்த அம்மா தான் நமக்காக இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட நம்மளும் சேர்ந்து இருக்கிறோம். காலையிலயும் சாயந்தரமும் எதுவுமே சாப்பிட மாட்டோம். மதியானம் அந்த தயிர்ல கொஞ்சமா வெங்காயம் மட்டும் கடிச்சுக்கணும். உப்பு கூட போடக்கூடாது. காலையிலயும் சாப்பிடக்கூடாது, சாயந்தரமும் சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு சிலவங்க வந்து அந்த தயிர் கூட சாப்பிட மாட்டாங்க. தயிர் சாதம் கூட நம்ம சாப்பிட்றோம். நம்ம அம்மா இருந்துக்குவாங்க, நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு. அதனால இருக்கணும்னு நினைச்சு இருந்துக்கலாம். அதனால எங்களால முடிஞ்சதா 5 நாள் 7 நாள் 15 நாள் அப்படி இருப்பாங்க. அந்த அம்மா அந்த அருள் கொடுத்தா 1 மாசம் கூட அம்மா கூட சேர்ந்து இருக்கலாம். அதனால இப்ப வந்து நம்மளால முடிஞ்சது எல்லாமே பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அம்மாவுக்கு. இதெல்லாமே நீங்களா அம்மாவுக்கு போடலாம். அவங்கவுங்க நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு நீங்க கோரிக்கை வச்சு போடுறீங்களோ அவங்க கண்டிப்பா உங்களோட நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி இந்த பச்சை பட்டினி விரதம் என்ன நினைச்சு இருக்கிறீங்களோ, இந்த வருஷம் இதை நினைச்சு இருந்தீங்களோ அடுத்த வருஷம் கண்டிப்பா அது நடக்கும். அதுதான் அந்த அம்மாவோட ஒரு ஸ்பெஷலே. என்ன நம்ம நினைச்சு இருக்கிறோமோ அது அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு குழந்தையா இந்த இடத்துல வந்து குழந்தை இல்லாம இருந்திருக்கவங்களுக்கு வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த அம்மா அந்த குழந்தைய அடுத்த வருஷமே போன வருஷம் இந்த இடத்துக்கு தான் அந்த குழந்தைய நாங்கள் தவளை வச்சு பண்ணோம். எங்களோடது போன வருஷத்தை உள்ளோடது அந்த பூச்சி இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த பூ மேலே கிடந்திருப்பதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம என்ன நினைச்சு அதை செய்யறோமோ அதை கண்டிப்பா அவங்க நிறைவேற்றுவாங்க. அதனால எல்லாம் அவங்கவுங்க எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக வந்திருப்பீங்க. அதை மனசுல வச்சு நீங்க அந்த அம்மாவுக்கு நினைச்சிட்டு நீங்க போடுறது கண்டிப்பா அது நிறைவேறும்.